வெரி அண்டர் எஸ்டிமேட்டட் ஆர்கனைசேஷன் ஏரியா அப்படின்னா அது யூட்டிலிட்டியாக தான் இருக்கும். எல்லா வீட்டுக்குமே ரொம்ப முக்கியமான இடம் வந்து யூட்டிலிட்டி. ஏன்னா நம்ம வீடை வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய எல்லா திங்ஸும் அங்கே தான் நம்ம வச்சுக்க போகிறோம். பட் அதை எந்த இடத்துல எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு சாரி டு சே பட் இன்ஜினியர்ஸும் யோசிக்கிறது இல்லை, மென்னுக்கு வந்து அது தோன்றது இல்லை, உமனும் வந்து பல நேரங்களில் மறந்துடுறோம். பட் அதை நீங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணி வைக்கணும். எங்கள் புது வீட்டில் நான் அதை எப்படி பிளான் பண்ணியிருக்கேன், வீடு கட்டும் போது இதை நான் பிளான் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். எங்களோட காமன் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 9க்கு 6 அப்படிங்கிற சைஸில் இருக்கும். அதை 4ஆக டிவைட் பண்ணியிருப்போம். வாஷ் பேஷன் இருக்கும், ஷவர் ஏரியா இருக்கும், அதுக்கப்புறம் கிளாசெட் இருக்கும், டாய்லெட் இருக்கிறது இருக்கும், அண்ட் இன்னொரு கார்னரில் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அது பக்கத்துலேயே லாண்ட்ரி பேஸ்கெட்டும் வச்சுருக்கேன். ஸோ வாஷிங் மிஷினை காலையில் எழுந்திரிச்சோன்னே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்து வீட்டோட எண்டு பேக் டோர், இது பேக் டோர் பக்கத்தில் தான் அந்த பாத்ரூம் இருக்குது. பேக் டோர் வெளியே போனீங்கன்னா துணி காய போடுறதுக்கான இடமும் உங்களுக்கு இருக்கும். ஸோ துணி காய போடுறது வந்து வீட்டோட ஃப்ரண்ட்டில் நிறைய பேர் காய போடுவாங்க. அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீடு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு எமோஷ்னல் திங், ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வீட்டு துணி வந்து நம்ம துவைக்க தான் போகிறோம். ஸோ அதை காய போடுறத நம்ம ரொம்ப செலவு பண்ணி எலிவேஷன் ஒர்க்லாம் பண்ணி கார்டனிங்லாம் பண்ணி அழகாக செடிலாம் வளர்த்து நடுவில் வந்து துணியை காய போடுறது அவ்வளோ நல்லா இல்லைன்னு எனக்கு ஃபீல் ஆகுது, நான் ஃபீல் பண்ணுற வரைக்கும். ஸோ வந்து வீட்டோட சைடுலேயோ இல்லை பேக் சைடோ வந்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து துணி காய போடுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கர், அந்த துணி காய போடுறது வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க்கில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்துட்டு காய போட்டுக்கிறதுக்கு டோரோட இந்த சைடும் ஒரு கம்பி வச்சுருக்கேன், அந்த சைடும் வச்சுருக்கேன். ஒரு இதில் வந்து 4 கயிறு கட்டிக்கலாம். நல்லா ஸ்டடியாகவே இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ இதில் போட்டுக்கிறதுக்கு வந்துட்டு எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. வாஷிங் மிஷின் எங்கே இருக்குதோ அந்த இடத்துலேயே வந்துட்டு துணியும் காய போட்டுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து மொட்டை மாடியில் கொண்டு போய் தான் காய போடுவோம். எங்களோட பழைய வீட்டில் நாங்களே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தோம். அங்கே துவைச்சிட்டு அதுக்கும் மாடியில் போய் தான் காய போடுற மாதிரி இருக்கும். அதை விட துவைச்சிட்டு இப்படி பக்கத்துலேயே வந்து காய போடுறதும் திரும்ப எடுக்கிறதும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இல்லை நீங்கள் ஒருவேளை மாடியில் தான் நீங்கள் துணி காய போட போகிறீங்கன்னா மாடியே வாஷிங் மிஷின் பிளான் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு சௌரியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்துட்டு அதை டிலே பண்ண மாட்டோம். உடனே துவைச்சி காய போடுவோம், உடனே வந்து துணி எடுத்துருவோம், கரெக்டாக எடுத்துருவோம். அதனால ஸோ இதுதான் அந்த காமன் பாத்ரூம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செவர் மாதிரி எழுப்ப சொன்னேன். ஸோ அது எதுக்குன்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விளக்குமாறு, மாபு, இது ப்ரூம் ஸ்டிக் எல்லாத்தையும், டஸ்டரு இது எல்லாத்தையும் வைக்கிறதுக்காக. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹேங்கர்ஸ் வந்து மாட்டியிருக்கேன். இதில் வந்துட்டு எல்லா கிளீனிங் ஐட்டம்ஸும், நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம வீடை க்ளீனாக வச்சுக்க போகிற ஐட்டம்ஸ். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு எங்கே வைக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இது கிச்சனில் வைக்காமல் இருக்கிறது நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இது எல்லாத்தையும் இது மாட்டிட்டேன் நான் ஹேங்கரில். பழைய வீட்லேயும் இந்த மாதிரி ஹேங்கரில் தான் மாட்டியிருந்தேன். இந்த இடத்துலையே சைடில் வந்துட்டு ஒரு ப்ளக் பாயிண்ட் ப்ரொவிஷனும் கொடுக்க சொல்லியிருந்தேன். அது எதுக்காகனா வேக்கம் கிளீனர் சார்ஜ் பண்ணுறதுக்காக. நான் ஃபஸ்ட்டு வச்சது வந்துட்டு பாத்ரூம் க்ளீன் பண்ணுற எலக்ட்ரிக் ப்ரஷ்ஷு. அடுத்தது வந்துட்டு வேக்கம் கிளீனருக்கு வந்து அங்கே அதை நிற்க வச்சுக்கலாம் அந்த வேக்கம் கிளீனரை. இந்த வேக்கம் கிளீனர், பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் இது எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட்டில் லிங்க்கில் இருக்குது. சில பேர் லிங்க் கேட்பாங்க, அதுக்காக சொல்கிறேன். ப்ளஸ் இங்கே வந்து ஒரு டஸ்ட்பின்னும் வச்சுக்கிட்டேன், ட்ரை வேஸ்ட் எல்லாம் போகிறதுக்காக, பேப்பர் அந்த மாதிரி ஐட்டம் போகிறதுக்காக. ஸோ வந்து ப்ரூம்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. நம்மளுக்கு என்ட்ரன்ஸில் எங்களுக்கு ஃப்ரண்ட் டோர் திறந்து டேரெக்டாக பேக் டோர் தெரியும். ஸோ பார்த்தோன்னே அது தெரியாத மாதிரியும் இருக்குது. அண்ட் இதை டோர் போட்டு க்ளோஸ் பண்ணுற வேண்டான்னு எனக்கு தோணுது. ஏன்னா டோர் போட்டு க்ளோஸ் பண்ணால் அது ஏர் சர்க்குலேஷன் பத்தாதுன்னு எனக்கு ஃபீல் ஆனிச்சு, என்ன தான் ஏர் வெண்ட் கொடுத்தாலும். ஸோ நாங்கள் வந்து டோர் வந்து போடலாமான்னு கேட்டாங்க, நான் வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக பாத்ரூம் டோருக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு ஷெல்ஃப் வந்துட்டு வந்தது. ஆக்சுவலாக இது வந்து நான் கேட்கல, இன்ஜினியர் வந்து இந்த இடத்துல ஒரு ஷெல்ஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தார். இது வந்து கடப்பாக்கல் தான். நிறைய பேர் ஒழுங்காக கவனிக்கலையா என்னன்னு தெரில. பட் கடப்பாக்கல் எப்படி கலராக இருக்குன்னு கேட்குறீங்க. கடப்பாக்கல் பிளாக் கலர் தான் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ இதை நிறைய வாட்டி நான் சொல்லிட்டேன், கடப்பாக்கல்லில் வந்துட்டு நாங்கள் பெயிண்ட் பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த ஷெல்ஃபை வந்துட்டு நான் யூட்டிலிட்டி ஷெல்ஃபாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஷெல்ஃப் வந்து சின்ன சின்ன ஷெல்ஃபாக இருந்தது. ஸோ இதுக்கு வந்து டோர் வந்துட்டு கிளாஸ் டோர் போட்டு மூடுறோம், நீங்கள் ஏதாவது வச்சுக்கலாம், ஷோ பீஸ் மாதிரி வச்சுக்கலாம். நாங்கள் நீங்கள் வந்து இல்லை கிளாஸ் டோர் போடாதீங்க, உடன் டோரே போட்டு மூடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து இந்த இடத்துல யூட்டிலிட்டி ஷெல்ஃபாக மாற்றிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட்டு, அதுக்கப்புறமா பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கானது, டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கானது அதெல்லாம் வச்சேன். அது கீழே வந்து கிளிப்பு, அப்புறம் வந்து வால் புட்டி வந்து நம்மளுக்கு தேவைப்படும், எங்கேயாவது ட்ரில் பண்ணால் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பேஜ் பேக் நான் வந்து செட் ஆஃப் 6 வந்து அமேசானில் வாங்குவேன். அமேசானில் வாங்கும்போது விலை கம்மியாக கிடைக்கும். ஸோ அதனால செட்டாக வாங்கி வச்சு இதில் ஸ்டோர் பண்ணிடுவேன். அப்புறம் வந்து மேஜிக் எரேசர், அப்புறம் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் டோர் போட்டிருக்கனால அப்படியே பேஸ்கெட் இல்லாமல் அப்படியே அரேஞ்ச் பண்ணாலுமே நீட்டாக தான் இருக்கும். இந்த குட்டி பேஸ்கெட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒயர், வேக்கம் கிளீனரோட எக்ஸ்ட்ரா ஃபில்டர் அதெல்லாம் இருக்குது. அது கீழே வந்து ரோபோ வேக்கமோட மாப் பேடு அண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கிளீனிங்க்கு யூஸ் பண்ணுற மைக்ரோ ஃபைபர் கிளாத் எக்ஸ்ட்ரா உள்ளது வச்சுருக்கேன். அதுக்கு மேல் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா வேக்கம் கிளீனரோட அட்டாச்மெண்ட்டும் பாத்ரூம் எலக்ட்ரிக் கிளீனிங் ப்ரஷோட அட்டாச்மெண்ட்ஸும் அதில் வைக்கிறேன். ஸோ எல்லா திங்ஸையுமே வந்து இந்த ஷெல்ஃப்குள்ளே நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து இப்போது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்குது, நம்மளுக்கு எல்லா திங்ஸையும் வைக்கிறதுக்கும் இடம் இருக்குது. அண்ட் வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான வீடை நம்மளால் ரன் பண்ணுற மாதிரி மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சாக் பீஸ், ஹிட் சாக் பீஸ் இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு எட்டாத மாதிரி உயரத்தில் வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.